வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஆன்மீக கோடிகளில் ஒன்று அனந்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மலைக்கோவில் பற்றி பார்ப்போம். இது வெறும் ஒரு கோவில் அல்ல, இது பண்டைய காலத்து பக்தியின் சாட்சி. மன்னர்கள் பேராதரவு பெற்றதும் திருவிழா கோலமும் கண்ட பெருமையுடனும் திகழ்ந்த சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் காலப்போக்கில் சிதிலமடைந்து தற்போது புத்துயிர் பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட மதுராந்தகம் வட்டம் அச்சிறுபாக்கத்தில் இருந்து ஓரத்தி செல்லும் வழியில் சுமார் 23 கிலோமீட்டர் தூரத்தில் பசுமையான வயல்கள் சூழ காட்சி தரும் அனந்தமங்கலம் கிராமம் உள்ளது. திண்டிவனத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த கிராமத்தில் அருள்மிகு அரங்கநாயகி சமேத அகத்தீஸ்வரர், வரதராஜ பெருமாள், வரசித்தி விநாயகர், செல்லியம்மன், அம்மச்சார் அம்மன் ஆகிய கோயில்கள் வழிபாட்டில் உள்ளன. சிவன் கோயிலை பற்றி அறிவோம். புதுப்பிக்கப்பட்ட கோயில் அமைப்பு. ஊரின் ஈசானிய பாகத்தில் கிழக்கு நோக்கிய வாயிலில் நந்தி மண்டபம், முகமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்ற அமைப்பில் காட்சியளிக்கிறது. ஆலய வெளிச்சுவரில் காணப்படும் புடைப்புச் சிற்பங்களும் கல்வெட்டுகளும் வரலாற்று பெருமையை பறைசாற்றுகின்றன. குறிப்பாக வெளிச்சுவரின் வடக்கு பக்கத்தில் சிவலிங்கத்தை யானையும் அரவமும் பாம்பு வழிபடுவது போல சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இத்தல இறைவனாம் அகத்தீசுவரரை அரண் வழிபட்ட தல வரலாற்றை குறிப்பாக இது உணர்த்துகிறது. கல்வெட்டுச் சான்றுகள். இவ்வூர் ஏரியில் காணப்படும் கல்வெட்டில் அவனிமங்கலம் என்று பல்லவர் கால தமிழ் எழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளதால் பல்லவ மன்னர் காலத்திலேயே இவ்வூர் சிறப்புடன் திகழ்ந்திருக்கிறது என்பதை அறியலாம். மேலும் கோயில்களில் காணப்படும் முதலாம் குலோத்துங்க, விக்கிரம, 3ஆம் ராஜராஜ சோழ மன்னர்கள், சம்புவராய மன்னர்கள் காலத்து கல்வெட்டுகள் மூலம் கோயிலின் பழைமையையும் திருப்பணிகள் மற்றும் வழிபாட்டுக்கு நிலம் தானம் அளித்த செய்திகளையும் இவ்வூரின் பழைய பெயர்களையும் அறிய முடிகிறது. கல்வெட்டுகளில் அரங்கமங்கலம், அரங்கைப்பதி, அதிராஜேந்திர நல்லூர் என்று குறிப்பிடப்பட்ட பெயர்களே தற்போது அழைக்கப்படும் அனந்தமங்கலம் ஆகும். அனந்தமங்கலத்துக்கு அழகு சேர்ப்பதே இந்த அகத்தீசுவரர் கோயில்தான். இவ்வூருக்கு செல்ல திண்டிவனம் ஓரத்திலிருந்து பேருந்து, ஷேர் ஆட்டோ வசதிகள் உள்ளன. பல பக்தர்கள் கூறுவதாவது, மலையை ஏறி கோவிலுக்குள் சென்றவுடன் உள்ளே ஒரு வித்தியாசமான அமைதியும் ஒரு வகையான சாந்தி உணர்வும் ஏற்படுகிறது. சாமி தரிசனம் முடிந்தவுடன் மனசுக்குள்ள நிம்மதியும் ஒரே ஒரு பார்வையால் உள்ளத்தில் ஏற்படும் விசேஷ ஆனந்தமும் அவர்களது அனுபவமாக பேசப்படுகிறது. இங்கே சந்நிதி எளிமையானது என்றாலும் அது தரும் அனுபவம் ஒரு பெரிய கோவிலில் அருளை பெற்றதற்கு சமமாக இருக்கிறது என்பதுதான் அனைவரின் கருத்தும். அனந்தமங்கலம் கிராமம் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து சுமார் 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். தனியார் வாகனம் எடுத்துச் செல்லலாம். பொது போக்குவரத்திலும் அருகிலுள்ள பஸ் ஸ்டாப் விட்டு குறுகிய நடக்க நடைமுறையில் கோவில் அடையலாம். மலையை ஏற சிறிய பாதைகள் அமைந்துள்ளன. பாதியில் ஓய்வெடுக்க சில சிறிய இடங்கள் உள்ளன. பயணம் சுலபமானதாக இருப்பதால் மூத்தவர்கள் கூட சிறிது உதவியுடன் ஏற முடியும். இக்கோவில் பொதுவாக பகல் நேரத்தில் திறந்திருக்கும். காலை 6 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சாமி தரிசிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் முன்பாக தொடர்பு கொண்டு அல்லது கிராம மக்கள் வழியாக விவரங்கள் தெரிந்து செல்லலாம். ஏறும்போது குடிநீர், சிறிய பூஜை பொருட்கள் எடுத்துச் செல்ல பரிந்துரை செய்யப்படுகிறது. இயற்கையை பாதுகாக்கவும் சுத்தமாக வைத்திருக்கவும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு உள்ளவர்கள் என்பதும் மறக்கக்கூடாது. இன்று நாம் பேசிக்கொண்ட கோவில் வெறும் ஒரு பக்தி நிலையம் மட்டுமல்ல, அது ஒரு அமைதி தரும் ஆத்மதலம். அகஸ்திய முனிவர் தியானம் செய்த இந்த இடம் உங்கள் ஆன்மீக தேடலுக்கு ஒரு விடையளிக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். நம்மூரில் இப்படி மறைந்திருக்கும் சக்தி நிலைகளுக்கு மக்கள் சென்று தரிசிக்க அதை விழிப்புணர்வுடன் பகிர்வது நம்முடைய கடமை. அதனால்தான் இந்த வீடியோவை அதிகரிக்க பகிருங்க. உங்கள் நண்பர்களும் இத்தலத்தை தெரிந்து கொள்ள உதவுங்கள். இந்த கிராமத்தில் ஒரு சிறிய மலைமேல் அமைந்திருக்கிறது ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில். வெகு குறைந்த பேர் அறிந்த இந்த கோவிலுக்கு வருவது அதிர்ஷ்டம் எனவே சொல்லலாம். மலை அடிவாரத்தில் இருந்து நாங்கள் நடந்து மலையின் உச்சிக்கு செல்வது ஒரு ஆனந்த யாத்திரை போல இருக்கும். வழியில் பச்சை மரங்கள், பசுமை மேடுகள், நெஞ்சை நனைக்கும் சாந்தி. இந்த கோவில் பகவான் சிவனுக்காக கட்டப்பட்டது. இங்கே அவர் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அறியப்படுகிறார். இந்த பெயருக்கு பின்னால் ஒரு புராண கதை இருக்கிறது. ஆகஸ்திய முனிவர் திருக்கைலாயத்திலிருந்து தெற்கே வந்தபோது இம்மலையில் தியானம் செய்து இறைவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த இடம் அகஸ்தீஸ்வரர் மலை என அழைக்கப்படுகிறது. இது யாரும் பராமரிக்காத ஒரு இடமாக இல்லாமல்
உண்மையிலேயே சுவாமி தியானித்த இடம் என பலரும் நம்புகிறார்கள். இக்கோவில் மிக எளிமையான கட்டிடக்கலையில் இருந்தாலும் அதன் கருவறை மற்றும் லிங்கத்தின் அமைப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. கோவிலின் பின்னால் உள்ள பாறைகளும் சுற்றியுள்ள இயற்கை சூழலும் ஒரு வகையான தெய்வீக ஆற்றலை தருகிறது. முக்கியமாக இங்கு பிரார்த்தனை செய்தவர்கள் மன அமைதி, ஆரோக்கியம் மற்றும் குடும்ப அமைதி பெறுகிறார்கள் என்பது பக்தர்களின் அனுபவ கதைகள் மூலம் தெரிய வருகிறது. பிற்பட்ட பகுதியாக இருந்தாலும் சில பக்கவட்ட நாட்களில் மகா சிவராத்திரி, பிரதோஷம், கார்த்திகை தீபம் ஆகிய தினங்களில் பக்தர்கள் இங்கு மலையினை ஏறி சுவாமியை தரிசிக்க வருகிறார்கள். சில பக்தர்கள் காலில் ஏறி விரதம் இருந்து கோவில் வரை செல்வதை தங்களின் ஆன்மீக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் பக்தி பெருமைகளை, அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இப்படி தமிழ்நாட்டின் மறைக்கப்பட்ட தெய்வ தலங்களை அறிய வாய்ஸ் ஆஃப் தமிழாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இப்படி மறைந்த தலங்களை நீங்கள் கண்டுபிடித்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ அதை பற்றித்தான் இருக்கலாம்.